இந்த வீடியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சாப்பாடு சுடு பண்ணும்போது நமக்கு கேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் செலவாகும். 1, 2 டைமும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போதும். 3 நம்ம எப்போ சாப்பிடும்போதும் நமக்கு நல்ல சுடு சுடாக சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே சாப்பாடு சுடு சுடாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். இப்போ மத்தியானம் வைக்கிற சாப்பாடு நைட்டுக்கு நல்லா சுடு சுடாக இருக்கணும்னு அப்படி இல்லை. மேபி நம்ம சாயங்காலம் கொஞ்சம் சாப்பாடு பேலன்ஸ் இருக்குது, தண்ணீரை போட்டு வச்சா மறுநாள் காலையில் நம்ம எடுக்கும்போதும் நமக்கு சுடு சுடாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. அதுக்காக நார்மலாக என்ன பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அதை நம்ம குதிக்க வச்சு மறுபடியும் வடிகட்டி தான் எடுக்கும். இது நமக்கு கேஸ் ரொம்ப அதிகம் செலவாகும். அது எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக்கு நமக்கு இங்கே பார்க்கலாம். ஒரு குக்கர் இருக்குது அப்படின்னா நமக்கு இது செய்யலாம். எப்படின்னு கேட்டால், அந்த ரைஸ் பேலன்ஸ் ஆகி ஃப்ரிட்ஜில் இருந்த ரைஸ் எடுத்து நான் ஒரு குக்கரில் போடுறேன். அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுனேன். இப்போ உங்களுக்கு ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அது எவ்வளோன்னு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். இதை ஊற்றிட்டு அது பிறகு அந்த குக்கரோட கேப் நல்லா போட்டு அதில் இருக்கிற அந்த விசில் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு பார்க்கலாம், இதில் இருந்து சூடான ஆவி வெளியில் வரும்போது அது ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரிக் ஹெல்ப் ஆகும். கேஸ் எதுவும் அதிகம் செலவழிக்காமையும் உங்களுக்கு இது ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் எங்கள் கமெண்ட்டாக கேட்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம். புது வீடியோக்கள் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம். தேங்க்யூ.